ஹலோ விவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தங்கமயில் இருந்துட்டு சரவண் கிட்டே வந்து கேட்குறாங்க, எங்கே ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு பொய் சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படி தங்கமயில் பொய் சொல்ல முடியும்? உண்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க. எனக்கு இல்லைங்க, ஒரு வேளை வந்துட்டு பொய் சொல்லியிருந்தால் அவங்களுக்குள்ளே சண்டை வரும்லன்றாங்க. ஆமாம், பொய் சொல்லாமல் இருந்தால் சண்டையே வராதில்ல அப்படின்றாங்க. ஆமாங்க, சண்டை வராது. ஏன் நீ எதாவது பொய் சொல்லியிருக்கே தங்கமயில்ன்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்களே, நானும் எது பொய் சொல்ல அப்படின்ட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஃபோனில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. மீனா, அதுக்கப்புறம் ராஜி, கோமதி 3 பேர் வந்து சமைச்சிட்ருக்காங்க. மீனா திக்குன்னு ஒரு பயப்படுறாங்க. என்னடி ஆச்சு உனக்கு? அதாவது எப்பவும் போல் வந்துட்டு ஃபோட்டோஸ் தானே வந்திருக்கோம், அதுதான் தான் இருக்கும் அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து செந்தில் இருந்துட்டு ஃபோனை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது நெட்டு வந்துட்டு ஸ்லோவாக இருக்கிறதுனால இந்தாங்க ஃபோனை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. என்ன இருக்க போகுது, ஹனிமூன் போயிருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க, அதை டவுன்லோட் ஆச்சான்னு பாருங்கன்றாங்க. அவங்க மாமா கிட்டே கொடுத்து அவங்க மாமாவும் இருந்துட்டு பாருடா அவ்வளோதான் டவுன்லோட் ஆகிடுச்சுடா, என்கிட்டே வந்துட்டு நெட்டு ஸ்லோவாக தான்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அந்த டைமில். அதுக்கப்புறம் ராஜி இருந்துட்டு அக்கா அவங்க என்ன தான் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்களே நம்ம பார்க்கலாமா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பார்க்காதீங்க, இருக்க வேலையை ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்ட்டுருக்காங்க. ஆனால் அவங்க 3 பேரும் வந்துட்டு செந்தில், அதுக்கப்புறம் கதிர், அவங்களோட மாமா 3 பேரும் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே வந்து செம்மையாக வந்துட்டு தங்கமயில் எல்லா ஃபோட்டோவும் அமைச்சிருக்காங்க, ரொமான்டிக்காக இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறமா தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. என்னடா இது இப்படியெல்லாம் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இன்னும் கிஸ் பண்ணுற மாதிரிலாம் ஃபோட்டோ வந்திருக்கு. அதை பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இப்படியெல்லாமா வந்துட்டு குரூப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க, கொஞ்சம் கூட ஒரு மேனஸே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரணோட தங்கச்சி இருந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு, என்னது அண்ணியை இவ்வளோ இந்த மாதிரிலாம் ஃபோட்டோ அமைச்சிருக்காங்களே, நம்ம அம்மா அண்ணியெல்லாம் வந்துட்டு பார்த்தாங்களே என்னன்னு சொல்லிட்டு போய் காட்டலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு வராரு. அந்த ஃபோனை எடுறா அப்படின்றாங்க. அவங்க மச்சாங்கிட்ட வந்து அது சார்ஜர் தான் மாமா ஏறிட்டுக்குது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் விடுங்க நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. எடுடா ஃபோட்டோஸ் ஏதாச்சும் அனுப்பிச்சிருப்பாங்க பார்க்கலாம் அப்படின்றாங்க. இல்லை மாமா அதெல்லாம் வேண்டாம், நீங்களாம் பார்க்கக்கூடாதுன்றாங்க. இப்போ எடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கிறாங்க. ஃபோனை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாம் ரொமான்டிக் ஃபோட்டோ, அதுக்கப்புறமா கிஸ் பண்ணுற ஃபோட்டோலாம் பார்த்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டாரு ஷையாக வந்து. என்ன பிள்ளைங்க இவங்க, எதுக்கு இப்படியெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அது குரூப்பில் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் திட்டுறாங்க. எல்லோரும் வந்துட்டு அதான் நாங்கள் பார்க்க வேணாம்னு சொன்னேன்லப்பா, எதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அதாவது சரணோட தங்கச்சியும் போயிட்டு அவங்க அம்மாவும் கோமதி, அதுக்கப்புறமா மீனா ராஜிக்கிட்டையும் போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கலையா அப்படின்றாங்க. அது போய் எதுக்கிட்டே பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து காட்டினா அதெல்லாம் பார்த்த உடனே கோமதி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு அதுக்கு மேலே ஷாக் ஆகுறாங்க. என்னடி இது, என்ன இப்படியெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கா தங்கமயில், கொஞ்சம் கூட அறிவே இல்லை, ஐயோ இப்படியெல்லாம் ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காளேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துறாங்க. கண்டிப்பாக அந்த மாமா கிட்ட போய் நம்ம சொல்லி வாராச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜி இருந்துட்டு அவங்க மாமா கிட்ட பாண்டியன் கிட்ட போகிறாங்க. மாமா ஃபோட்டோலாம் பார்த்தீங்களா அப்படின்றாங்க. என்ன ஃபோட்டோ அப்படின்றாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் பார்த்தாச்சு, என்ன இந்த பிள்ளை இப்படி வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செந்தில் போயிட்டு தங்கமயில் கிட்ட அதாவது சரவண் கிட்ட போயிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. என்னடா ஃபோட்டோலாம் எப்படி அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவும் தெரியாதேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. தங்கமயிலே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ மாமா என்ன மாமா இப்படி இந்த ஃபோட்டோலாம் அனுப்பிச்சிட்ருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன தங்கமயில் இதெல்லாமா வந்துட்டு குரூப்பில் அனுப்பிச்சிடுவோம், யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஆளுங்களாம் இருக்காங்க மாமா, உடனே டெலீட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். டெலீட் பண்ண மாற்றி டெலீட் பண்ணிட்டாங்க. இதோட பேசுகிற முடிச்சு.